வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இப்போது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர மாட்டார், அதெல்லாம் கிடையாது, சினிமாக்காரங்க, மற்றவங்களாம் சினிமாக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பேசினவங்க யாருனாக்கா இந்த நக்கீரன் கோபால், அப்புறம் ஜேம்ஸ் வசந்த், அதுக்கப்புறம் எஸ்பி சேகர், அதுக்கப்புறம் கருணாஸ், கமலஹாசன், அப்புறம் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், இவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இப்போ வெளியில் வரும்போது எப்படி வருவாங்க தெரியல, தலையை குளிச்சுட்டு வருவாங்களா இல்லை தலையில் டவல் போட்டு மூடிட்டு வருவாங்களான்னு தெரியல. மக்கள்லாம் அவ்வளோ கிண்டலாக போச்சு. அரசாங்கம் மக்களுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் ஜனங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினச்சிங்க. அது பொங்கலுக்கு 3000 கொடுத்தாங்க, ஐயோ காசு கொடுத்துட்டாங்களா ஓட்டு போடுவாங்க சொல்லிட்டு ஒரே கூட்டணி இவங்க 10,000ன்றா, அவங்க 8,000ன்றாங்க. மக்கள்லாம் பணத்துக்கு அலையிறவங்க நினச்சிட்டிங்களா? இப்போல்லாம் சிந்திக்க கற்றுக்கிட்டாங்க. சிந்தனை தான் அவங்களுக்கு. அவங்க கஷ்டப்படுறாங்க. எல்லா வரியும் ஏற்றிட்டீங்க, எங்கே போனாலும் விலைவாசி அதிகம். என்ன இருந்தாலும் ஹார்டாக உழைச்சி அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு ஜோக் என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா, பணம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எலெக்ஷன் நேரத்தில் பணம் கொடுத்தாங்க பாருங்கள். இது முன்னே எலெக்ஷன்லாம் 200 கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க, மீதி அவங்க வச்சு சொந்தமாக நல்லா வசதியாகிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஏமாந்துட்டாங்க. உடனே திமுக வரும் என்ன அப்படின்னு நம்பி, அண்ணா திமுக வரும் அப்படின்னு நம்பி 2 பேரை போட்டு நீ 1000னா 2000 நான் அப்படின்னு எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டாங்க. பணம் வாங்காத ஏரியாவே கிடையாது, எல்லாத்துலேயும் பணம் வந்துடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் யார்? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார்ல, பார்த்துன்னு தானே இருக்கார். நியாயம் தர்மம்லாம் பார்த்துன்னு தானே இருக்கார். கடவுளே இல்லை. அது ஒரு ஜோக் என்னென்னா, கோயிலுக்கு போனாங்க, போய்கிட்டு கடவுளை வணங்கிட்டு நெத்தியில் விபூதி வச்சுட்டு உடனே அங்கேயே அழிக்கிறது. இறைவன் பார்த்துன்னு தானே இருக்கார். லைனாக ஒவ்வொருத்தரும், உதயநிதியையும் பார்த்தேன், துரைமுருகன் இருக்கார் இல்லைங்க, அவரையும் பார்த்தேன். எல்லாருமே எங்கள் கோயிலுக்கு யார் கூப்பிட்டாங்க, போயிட்டு விபூதி வச்சுட்டு அழிச்சு உடனே மக்கள் பார்த்தாங்கல்ல. இந்துக்கள் ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் அவ்வளோதான் 5000 கொடுத்தாலும் 3000 கொடுத்தாலும் இது ஆன்மீகம். கோவிலில் போய் பாருங்கள், இப்போ கூட்டத்தை பாருங்கள். ஒரு காலத்தில் சீரியல் போட்டிருந்தான் டிவியில், அப்போ கூட்டம் இல்லை. இப்போ பாருங்கள், அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை ஆகி போய்ட்டு மன அமைதி இல்லாமல் அமைதியை தேடி எல்லாம் கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போகிறதால இன்றைக்கி எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆன்மீகன்றது தான் முக்கியம். விஜய் அவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு கோயிலுக்காக போனார் பாருங்கள். முருகர் கோயிலுக்கு போனார், கிறிஸ்தவ கோயிலுக்கு போனார், முஸ்லீம் கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு போனார். ஆன்மீகம் ஜெயிக்கின்றதை இப்பயாச்சும் புரிஞ்சுங்க தயவுசெய்து. அரசியல்வாதிகளே, அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகத்தை எதிர்த்தால் அரசியல்வாதிகள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்கன்றதுக்கு இந்த எலெக்ஷனே ஒரு சாட்சி. சரிங்களா? விஜய் தற்கூரிகள் வெற்றி பெற்றாங்களா இல்லையா? இதற்கு உதவுபவர்களே தற்கூரிகள் என்பது இதன் மூலம் விஜய் அவர்கள் நிரூபணம் செஞ்சு விட்டாங்க. இது ஒன்று. போலீஸ் ரவி என்ன, வேட்டைக்காரன் படத்தில் விஜய் சொல்லுவார், போலீஸ் ரவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருந்தார். இப்போ அந்த போலீஸ் ரவி தான் இப்போ ரிசல்ட் கொடுத்தாரு. அவங்க ரிட்டையர்ட் ஆஃபீஸர்லாம் ஒன்றா சேர்ந்து என்கொயரி பண்ணி 121 சீட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும்னு உறுதியாக சொன்னாங்க. அதே மாதிரி 120 என்ன, என்னுடைய கணிப்பு 127 சீட்டு ஜெயிச்சு தனித்து ஆட்சி அமைப்பார்கள். என்ன, திரு போலீஸ் ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஐயா, நீங்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் ஐயா. உங்கள் பீரியடில் சட்டம் ஒழுங்கு அருமையாக இருந்தது. சரிங்களா? மறுபடியும் விஜய்க்கு சப்போர்ட்டாக வாங்க, மக்களை காப்பாற்றுங்க. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு. அதாவது பெண்கள் மீது கையை வச்சா 10 ஆண்டு ஜெயில், கடுங்காவல், ஒருவேளை மட்டும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சட்டம் போடுங்க. தமிழ்நாடு பேருக்கு பாருங்கள், அத்தனை பேருக்கும் விஜய் வேலை வாய்ப்பு சொல்லிட்டாரு. அதாவது படித்தவங்களுக்கெல்லாம் கிராஜுவேட் அவங்களாம் 4000 ரூபா, அதன் அடிப்படையில் சீராடி அடிப்படையில் அவங்களுக்கு ரெகுலராக வேலை கொடுத்துட்டு இந்த 4000 ரூபா ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாரு. இது என்ன ஒரு ஆர்டருங்க! இது ஃபஸ்ட்டு கேட்குறது 200 யூனிட் ஃப்ரீ, வீட்டில் ஒலிக்கு ஃப்ரீ. நன்றி.
திரு விஜய் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். முதலமைச்சர் பதவியேற்கும் விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய இந்த கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.